Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான நல்ல ஸ்வீட்டா இருக்கக்கூடிய பால் கேக் எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து பால் வச்சு நம்ம பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பால்கோவா எப்படி இருக்குமோ அதே ஒரு சுவையில ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா நம்ம பால்கோவா வேற மெத்தட்ல பண்ணுவோம். இந்த மில்க் கேக்கை பொறுத்தவரை நம்ம பன்னீர் ரெடி பண்ணி அதுக்கு அப்புறமா தான் பண்ணுவோம். சோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இது எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்தலாம். First இது பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல சரியா 1.5 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்கிறேன். இந்த பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம இதுல பகுதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கோம். நான் வந்து அது விடும்போது ஸ்கிப் ஆயிருச்சு வீடியோ, அதனால உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பகுதி லெமன் வந்து லேசா பிழிஞ்சு விட்டுருக்கோம். சீடு எதுவும் இல்லாம பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம இந்த பால் அப்படியே கீழே எடுத்து வச்சுட்டு இதுல இன்னொரு பகுதி அளவுக்கு லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விடணும். நம்ம 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால சரியா 1.5 லெமன் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இன்னொரு பகுதி லெமனும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இன்னொரு பகுதி அளவு லெமனும் நம்ம வந்து பிழிஞ்சு விடணும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு பகுதி லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பால்லேருந்து பன்னீர் மட்டும் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி இந்த மெத்தட்ல தான் நம்ம இந்த மில்க் கேக் பண்ணணும். அப்பதான் பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு சூப்பரா வரும். இப்போ பாருங்க நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல ஒரே ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம இந்த பால் எல்லாத்தையுமே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த பன்னீர் மட்டும் நம்மளுக்கு தனியா வரும்படியா நம்ம நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி காட்டன் துணியில போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும். இந்த பன்னீர் மட்டும் நம்மளுக்கு தனியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா பிழிங்க. இப்போ இதில் எக்ஸஸாக தண்ணி இருக்குது நம்மளுக்கு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு அரிப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இதுக்குள்ள இதை அப்படியே வச்சுட்டு ஒரு வெயிட்டான கல்லை வந்து மேலே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த அடியில் இந்த பவுலில் வந்து தங்கிரும். இப்போ நம்மளுக்கு பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக ரொம்ப போட்டெல்லாம் பிசையக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். சின்ன துகள்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையில் பிசைஞ்சு எடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் நல்ல சின்ன பீஸுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. ரொம்ப போட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்ல க்ரீம் மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. ஒரு 30 செகண்ட் போல் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா இது சின்ன பீஸுக்கு நம்மளுக்கு ஒன்றா பிரிஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கணும் பாருங்க. இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து சரியா 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கணும். மொத்தமாக இந்த பால் கேக் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து 2 லிட்டர் பால் தேவைப்படும். நீங்கள் வந்து கூட குறைய பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி மட்டும் நீங்கள் போட்டு பண்ணுங்க. இப்போ பால் சேர்த்துட்டு இந்த பாலில் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு பாருங்க. போட்டுட்டு இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சரியா 1 கப் அளவுக்கு சுகர் இதில் வந்து சேர்க்குறேன். மொத்தமாக நம்மளுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு ரெண்டாவதாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பாலும் இந்த சுகரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வேகணும். அதாவது நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் கலரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து கிளறி கொடுக்குறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பால் எல்லாமே நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சேர்த்துருக்கக்கூடிய அந்த பால் எல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு.
இன்னும் நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இதில் வந்து நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடராக சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் பால் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு சேர்த்திங்க அப்படின்னாலும் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம இதில் மிச்சமாக இருக்கக்கூடிய 1/2 கப்பு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். சுகரோட அளவு பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவதாக நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் கூட நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கொஞ்சம் லேசாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் நம்ம வந்து உடனேவே ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுறணும். இல்லை அப்படின்னா அது அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்மளுக்கு சூப்பராக நல்ல டேஸ்டியான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ட்ரேயில் சேர்த்துருங்க. நான் வந்து 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நம்ம பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இல்லைன்னா ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஈவனாக இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா செட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியே எடுக்கிறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இலகி வருதுன்னு. இனிமேல் நம்ம இதில் தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல பால்கோவா மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே யம்மியான ஒரு மில்க் கேக் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா மறுபடியும் செய்ய தோணும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.